பொலிவுடன் மாலை நியூஸ். மேற்கு வங்காளத்தில் பயிற்சி மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த பாதக செயலை கண்டித்து இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நிலா சமூக சேவை மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பில் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் இருந்து தொடங்கிய பேரணி நீதிமன்ற சாலை வழியாக சென்றது. மருத்துவருக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. இதில் நிலா சமூக சேவை மற்றும் தொண்டு அறக்கட்டளை நிறுவனத்தை சார்ந்த ஏராளமான பெண்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் என பேரணியில் கலந்து கொண்டனர். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள், பல்வேறு கட்சிகள், பெண்கள், சமூக அமைப்புகள் சார்பில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாகர்கோவிலில் நிலா சமூக சேவை மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் இருந்து தொடங்கிய பேரணி நீதிமன்ற சாலையில் முடிவு பெற்றது. பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பேரணிகள் கலந்து கொண்டவர்கள் கைகளில் வாசக அட்டைகளை ஏந்திச் சென்றனர். பின்னர் இதுகுறித்து அதிமுக மாநில மகளிர் துணை செயலாளரும் நிலா தொண்டு நிறுவனத்தின் இயக்குநருமான ராணி கூறுகையில், தமிழகத்தில் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன்ற பெண்கள் ஒவ்வொருவரும் துணிச்சலாக இருக்க வேண்டும். பாலியலுக்கு எதிராக இந்தியாவில் எங்கு குற்றம் நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. தற்போது தமிழகத்தில் மது, கஞ்சா, போதை போன்றவற்றின் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனோடு பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் எந்தவித அசம்பாவிதம் நடக்காத நிலையில் தமிழகத்தில் தற்போது தொடர் குற்றங்கள் நடைபெற்று வருவதை இந்த விடியா திமுக அரசு கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக போராட்டங்களில் பெண்கள் இறங்க வேண்டி இருக்கும் என்றும், தற்போது சினிமா துறையிலும் கேரளா மற்றும் தமிழகத்தில் இதுபோன்ற பாலியல் தொந்தரவுகள் இருந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருவதாக கூறிய அவர், இந்த விஷயத்தில் அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். கொல்கத்தால பெண் டாக்டர் கற்பழிப்புக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டிலையும் எல்லா அலுவலகத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடியா திமுக அரசு பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்கவில்லை. கடந்த 10 ஆண்டு காலமாக நமது எடப்பாடியார் நமது ஆட்சியில் எல்லா பெண்களுக்கும் நிதிகளும் பாதுகாப்பும் ஒழுங்காக சட்ட ஒழுங்கு சீராக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு அலுவலகத்திலும், காலேஜ், ஸ்கூலில் பாதுகாப்பு இல்லை. அதேபோல் கஞ்சா, மது, குடிபோதையில் மாணவிகளும் மாணவர்களும் சீரழிந்து நடக்கிறார்கள். பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் நம்பி காலேஜிலேயோ ஸ்கூலுக்கோ விட முடியவில்லை. இந்த விடியா திமுக அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நிலா தொண்டு நிறுவனம் மூலம் நாங்கள் மகளிர் அனைவரும் சேர்ந்து இந்த கண்டன போராட்டத்தை நடத்தி வருகிறோம். மேன்மேலும் இதே போன்ற சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் இதே போல ஆர்ப்பாட்டங்கள் பெரிய முறையில் நடத்தி மகளிருக்கான ஒரு விடுதலை வாங்கி கொடுப்போம். அது மட்டுமில்லாமல் சினிமா துறையில் பார்த்தால் இப்பொழுது எல்லாருக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. ஒவ்வொரு கேரளா மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் ஒவ்வொரு பெண்களா அநேகவர் சொல்ல முடியாமல் நமக்கு பாதுகாப்பு இல்லை, இனி அடுத்த இது ஏதாவது ஆபத்து என்று பெண்கள் சொல்லாமல் நிறைய பேர் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் வெளியே வந்து இதே போன்று வெளியே சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடந்தனால் இந்த வன்கொடுமைகள் நடக்காது, சமூகம் சீர்கெட்டு நடக்காது. இனி இதே போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று இது முதலாக நாங்கள் நிலா தொண்டு நிறுவனம் மூலம் இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறோம். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.